உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 50வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதுவும் உங்களை வெட்கப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய பட்சத்துல இருக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களை வெட்கப்படுத்துவதற்கு ஏதுவாய் நடத்தலாம். பல சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் என்னை வெட்கப்படுத்தி விடுமோ, இந்த காரியத்தின் நிமித்தம் நான் அவமானப்பட்டு விடுவேனோ, நான் தலைகுனிந்து விடுவேனோ என்று கலங்கி போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை செய்வேன், நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், வெட்கப்படுத்துகிற மனுஷனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை வெட்கப்படுத்தாதபடி நான் உனக்கு துணை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நிறைய நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, மனிதனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, மனிதனுடைய சூழ்ச்சிகள் எழும்பும் பொழுது, மனிதனுடைய சதி திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரோ, ஆண்டவர் என்ன மனுஷன் கையில ஒப்பு கொடுத்துருவாரோ, இந்த மனுஷன் நிமித்தம் நான் தலைகுனிஞ்சு போயிருவேனோ, எங்க அவமானப்பட்டுருவேனோ நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு நாள் அப்படி விடமாட்டார். அந்த நெருக்கத்தின் மத்தியிலும், அந்த பிரச்சனையின் மத்தியிலும், அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து நீங்கள் வெட்கப்படாதபடி உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துகிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை நெருக்கப்படுத்தாதபடி, எந்த ஒரு சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்தாதபடி சூழ்நிலைகளை எல்லாம் அவர் சாதகமாய் மாற்றி கொடுப்பார், உங்களோடு கூட இருப்பார். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, மனித வார்த்தைகளை நினைத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவைகளை காட்டிலும் உங்களுக்கு துணை செய்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய அவமானத்திற்கு பதிலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். வெட்கப்படுத்த நினைக்கிற மனுஷருடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்க தலையை உயர்த்துவார். நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் வெட்கப்படேன் என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்ததெல்லாம் நினைத்து பயந்து போயிருக்கிறாங்களோ, இந்த காரியம் என்னை வெட்கப்படுத்தி இருமோ என்று சொந்து போயிருக்கலாம். இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துணை செய்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.